ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து கஜானன் மகாராஜ் மறைவு பற்றி பாபா என்ற தலைப்பில் பார்க்கலாம். ஷேகாமில் கஜானன் மகாராஜ் மறைந்த போது ஷீரடியில் ஸ்ரீ சாயிபாபா கூறினார், என் கஜானன் போய்விட்டார். ஷீரடி வாசிகள் சிலர் கஜானன் மகாராஜை பற்றி அறிந்து கொள்ள உடனே ஷேகாமுக்கு கடிதம் எழுதினார்கள். அவருடைய மரணத்தை பற்றி ஸ்ரீ சாயிபாபா பேசிய அதே தினத்தன்று கஜானன் மகாராஜ் இறந்துவிட்டதாக பதில் வந்தது. ஸ்ரீ சாயிபாபா அப்போது கான்ஸ்டபிளாக இருந்த தாஷ்கனுவிடம், கனு, உன் போலீஸ் வேலையை ராஜினாமா செய். தாஷ்கனு, நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ஃபௌஸ்தார் பதவி பெற்று 1 வருஷம் வேலை பார்த்தவுடன் தாங்கள் கூறியபடி செய்கிறேன். ஸ்ரீ சாயிபாபா, ஆனால் உனக்கு அது கிடைக்கப் போவதில்லை. மேலதிகாரிகளின் அனுமதி பெறாமல் கனு நிஜாம் சம்ஸ்தானத்திற்கு சென்றார். தமது உத்தியோகஸ்தலத்திற்கு திரும்புவதற்காக அவர் கோதாவரி நதியை கடக்கவிருந்த போது எதிர்கரையில் அவர் தம்மிடம் பொறாமை கொண்ட சில கான்ஸ்டபிள்கள் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவர் திரும்பி வருவதை கவனித்து அவர் மீது புகார் செய்ய வேண்டும் என அவர்கள் உத்தேசித்திருந்தனர். அப்போது கனு கை நிறைய கோதாவரி நீரை எடுத்துக்கொண்டு அவர் தண்டனை பெறாமல் தப்பிவிட்டால் வேலையை விட்டுவிடுவதாக சபதம் எடுத்துக்கொண்டார். அவர் திரும்பவும் சுதேசி சம்ஸ்தானத்துக்கே சென்றார். அங்கே ஒரு கொள்கை கூட்டம் கொள்ளையடித்த பொருள்களை பங்கு போட்டு கொண்டிருப்பதை கண்டார். அவர்களை கைது செய்து கொள்ளையடித்த பொருட்களை கைப்பற்றி தமது ஸ்டேஷனுக்கு திரும்பிய அவர் தாம் ஸ்டேஷனை விட்டு சென்றதற்கு கொள்ளையரை பிடிப்பதே காரணம் என சமாதானம் சொன்னார். அவர் தண்டனையிலிருந்து தப்பியதோடு அல்லாமல் பதவி உயர்வு பெற நல்ல சந்தர்ப்பமும் உருவானது. ஆகையால் அவர் வேலையை ராஜினாமா செய்யவில்லை. அவர் ஷீரடி வழியே செல்ல நேர்ந்த போது ஸ்ரீ சாயிபாபாவை பார்க்காமல் ஒதுங்கி செல்ல திட்டமிட்டார். ஆனால் பாபாவோ சாலையிலேயே நின்று கொண்டிருந்தார். ஸ்ரீ சாயிபாபா, கனு, கை நிறைய தீர்த்தம் வைத்துக்கொண்டு சபதம் மேற்கொண்டது யார்? தாஷ்கனு, அதில் என்ன தவறு? நான் என்னவோ ராஜினாமா செய்யத்தான் போகிறேன். ஸ்ரீ சாயிபாபா, பொறு, எல்லாம் இவ்வாறு சாதகமாக நடக்கிற வரை நீ சொல்வதை கேட்க மாட்டார் என்றார். இதன் தொடர்ச்சி நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.